ஒருத்தரை பற்றி குறை சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த குறைய நிறையாக்கிறதுக்கான வழி சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வெள்ளை மனது. நான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கிறது புஷ்பா ராஜேந்திரன். வணக்கம் சொந்தங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, உன்னை குறை சொல்பவர்களுக்கு நீ கொடுக்கும் ஒரே பதிலடி இதுதான் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் ஏன் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற குறை நிறையாகாட்டியும் பரவாயில்ல, நம்மக்கிட்ட இருக்கிற நிறை, அதாவது நல்ல விஷயங்கள் குறைஞ்சிடக்கூடாதுங்க. அதுக்காகத்தான் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, குறை சொல்கிறவங்க உண்மையாகவே நம்மக்கிட்ட இருக்கிற குறைய சொன்னாங்க அப்படின்னா ஏற்றுக்கலாம். ஆனால் அந்த குறைங்கிறது பொய்யா இருந்துச்சு அப்படின்னா போக போக நம்ம மேலேயே நமக்கு சந்தேகம் வந்துடும். நம்ம செய்கிறது எல்லாமே தப்பு அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களையே நம்ம மறந்துடுவோம். என்றைக்காவது ஒரு நாள் நம்ம திரும்பி பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் நம்மளால் செய்ய முடியுமா, நாம தான் செஞ்சோமா அப்படின்னு யோசிப்போம். அதுக்காகத்தான். சரிங்க, விஷயத்துக்கு வந்துடுவோம். உங்களை குறை சொல்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரே பதிலடி என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கணும் எப்போவுமே. அது எப்படி நம்மளை பற்றி குறை சொல்கிறவங்க முன்னாடி நம்ம எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது, அப்போ தான் நம்ம கூனிக்குறியோ போயிடுவோமே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நானும் இப்படி தாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற குறை உண்மையாக இருக்குது அப்படின்னு நினச்சி, ஒருவேளை உண்மையாக இருக்கிறப்போ அக்செப்ட் பண்ணி, ஓ ஆமாம் இது உண்மை தான் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் அந்த குறை சொன்னவங்க நம்மளுக்கு ஏதாச்சும் வழி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு அதுக்குண்டான வழியும் தெரியாது. அந்த குறையை மட்டுமே தான் ரிப்பீட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, நாம் ஒரு விஷயத்தில் குறையோ ஒரு தப்போ செய்கிறோம் அப்படின்னா, தெரிஞ்சு யாருமே தப்பு பண்ணுவாங்களா? ஒரு விஷயத்தை உங்களால் சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்னா அதில் குறையாக நீங்கள் செய்ய முடியுமா? நம்ம ஒரு விஷயத்தை தெரியாத போது தாங்க அது குறையாக மாறுது. தெரிஞ்ச விஷயத்தில் நம்ம எப்போவுமே சிறப்பாக தான் செய்வோம். அதை நம்மளும் புரிஞ்சுக்கிறதில்ல, நம்மளை பற்றி குறை சொல்கிறவங்களும் புரிஞ்சுக்கிறதில்ல. அவங்க எந்த வழியும் சொல்ல போகிறதில்ல. அதை புரிஞ்சுக்காங்க. நம்மளும் குறை சொன்னாங்க அப்படின்னா உடனே கூனிக்குருவி போயிடுவோம். இனிமேல் அந்த மாதிரி இருக்காதீங்க. உங்கள் மேலே குறையோ பழியோ எது சொன்னாலும் எப்பவும் ஸ்ட்ராங்காக இருங்க. அதுதான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற ஒரே பதிலடி. அப்படி ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னாவே அந்த குறை, உங்ககிட்ட எந்த குறை இருந்தாலும் அதை முழுசாக சரியாக மாற்றிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு கான்ஃபிடென்ட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு தன்னை போல் வரும். அதுக்குண்டான வழியும் கண்டிப்பாக கிடைக்கும். குறை சொல்கிறவங்க நம்மளுக்கு என்றைக்குமே வழி சொல்ல போகிறதில்ல. அவங்க முன்னாடி நம்ம டைலாக்ல சொல்கிற மாதிரி தான் நம்ம சாகணும்னு நினைக்கிறவங்க முன்னாடி வாழ்ந்து தான் காட்டணும் ஸ்ட்ராங்காக. என்னம்மா சாகிறத பற்றியெல்லாம் பேசுகிறிய அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ஆமாங்க, நம்மளை குறை சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சி நம்ம எப்போ கூனி குறுகி போகிறோமோ அப்போவே நம்ம பாதி செத்துட்டோம் அப்படின்னு தாங்க அர்த்தம். அதனால் குறை இல்லாத மனுஷன் இந்த உலகத்தில் யாருமே இல்லைங்க. யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. ஏன்னா நாம் கற்றது கையளவு, கல்லாதது உலக அளவுங்க. அதை புரிஞ்சுக்காதவங்க தான் குறை சொல்லுவாங்க. நானுமே இப்போ யாரையாவது ஏதாவது சொல்லணும் அப்படின்னா யோசிக்க தான் செய்கிறேன். ஏன்னா எல்லாருமே இப்படி தான் டக்குன்னு குறைய சொல்லிடுறோம். ஆனால் அந்த குறை நிறையாக்கிறதுக்கு உண்டான வழி ஏதாவது சொல்கிறோமா, நம்மளுக்கு தெரியுமா அப்படின்னா அது கிடையாது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதனால் முடிஞ்சளவு ஒருத்தருக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வார்த்தையை கொடுக்க முடிஞ்சால் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நெகட்டிவான விஷயங்களை மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நானும் நினைக்கிறேன். நீங்கள் அப்படி நெகட்டிவான பர்சன்ஸுக்கிட்ட இருந்து அந்த குறை அப்படிங்கிற
சொன்னாங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணுங்கள். அக்செப்ட் பண்ணும்போதே அதை சரி செய்யறதுக்குண்டான அந்த வழி நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு தாங்க அர்த்தம். பொய்யா இருக்கும்போது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கணும். அப்போனா தான் நம்மளோட தப்பு என்ன இல்லை மற்றவங்களோட தப்பா அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். நான் ஏன் இன்றைக்கி இதை பற்றி இவ்வளோ இதாக பேசுகிறேன் அப்படின்னா, நம்மக்கிட்ட அது உண்மையாகவே இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம மாற்றிக்கிட்டு ஆகணும். மாற்றுறதுக்கு உண்டான வழியை தேடணும். அப்படி இல்லை அப்படின்னா மற்றவங்க சொல்கிறத நம்ம காதில் கேட்டுட்டு இருந்தோம், குறை சொல்கிறாங்க, நம்மக்கிட்ட குறை இருக்குதுன்னு காதில் கேட்டுருந்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற நிறையவே நம்ம மறந்துடுவோம். நல்ல விஷயங்கள் செய்கிறதையவே மறந்துடுவோம். நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கும் யோசிப்போம். நம்ம செய்கிறது எல்லாமே தப்பாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நம்மளுக்குள்ளே வந்துடும். அதனால் உங்களை பற்றி யாராவது குறையோ தவறோ சொல்லும்போது யோசிச்சு பாருங்கள், அது உண்மைதானா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். அதெல்லாம் அப்புறம்தான். முதல்ல ஸ்ட்ராங்காக இருங்க. நம்ம என்றைக்குமே நம்ம மனசறிஞ்சு யாருமே ஒரு தப்பை செய்ய மாட்டோம். தெரியாமல் வேணால் செய்யலாம். தெரியாமல் செய்கிற தப்புக்கு நம்ம தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. யோசித்து பார்த்து நம்ம திருத்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குறை உங்களை யாராவது சொல்லும்போது எப்பவும் ஸ்ட்ராங்காக இருங்க. இந்த உலகத்தில் மாற்ற முடியாது எதுவுமே இல்லைங்க. நம்மளை நாம் நம்பணும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். யாருக்காவது தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.